கரூரில் அரசு புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்போருக்கு பட்டாவும், கோயில் நிலங்களில் குடியிருப்போருக்கு வாழ்வதற்கான உத்தரவாதமும் செய்து கொடுக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் பாண்டி பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி உரையாற்றினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் மூன்றாந்தல் காந்தி சிலை அருகில் அதிமுக ஒன்றிணைய வேண்டி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் விளம்பர பதாகை வைத்துள்ளதால் பெரியகுளம் பகுதிகளில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் பதாகையில் தமிழகத்தை காப்போம், கழகத்தை ஒன்றிணைப்போம், பிரிந்துள்ள தொண்டர்களே தலைவர்களை ஒன்று சேருங்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நவம்பர் 8ஆம் தேதி அண்ணா சிலை முன்பாக உரையாற்ற உள்ளார். இந்நிலையில் விஜய் சுற்றுப்பயணத்திற்கு பாதுகாப்பு மற்றும் அனுமதி கோரி தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி பகுதியில் பொதுமக்களை தாக்கிக் கொள்ளும் காட்டு யானையை பிடிக்க தமிழ்நாடு முதன்மை தலைமை வன உயிரின பாதுகாவலர் ராகேஷ்குமார் டோக்ரா உத்தரவிட்டுள்ளார். அதன்படி முதுமலை புலிகள் காப்பக கலை இயக்குனர் மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமையில் கும்கி யானைகள் உதவியுடன் வனத்துறையினர் காட்டு யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த மணவாளநல்லூர் கொளஞ்சியப்பர் கோயிலில் உள்ள உண்டியல்களில் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இப்பணியில் 32,451 ரூபாய் பணமும் 22 கிராம் தங்கம் மற்றும் 1,302 கிராம் வெள்ளி பொருட்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த குறிஞ்சிப்பாடி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான பேக்கரி கடையில் நள்ளிரவில் 2 நபர்கள் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து கல்லாவில் உள்ள பணத்தை திருடி சென்றுள்ளனர். இச்சம்பவம் கடையில் உள்ள சிசிடிவியில் பதிவான நிலையில் மர்ம நபர் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட 13, 16 ஆகிய வார்டு பகுதி மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாம்களில் வருவாய்த்துறை அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்களின் மனுக்களை அந்தந்த துறை சார்ந்த முகாம் ஸ்டால்களுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் முகாமில் மின் இணைப்பு பெயர் மாற்றம் செய்ய உங்களுடன் ஸ்டாலின் மனு அளித்த பயனாளிகளுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி பெயர் மாற்றம் செய்து ஆணை வழங்கினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.